Example 1.3. Find the rank of matrix 0, -1, 5, 2, 4, -6, 1, 1, 5. First let A equal to எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸ், அதாவது 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்னு எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர் ஆஃப் ஏ வந்து 3x3. ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் 3 ஏன்னா ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு மினிமம் m, n. ஸோ மினிமம் இங்கே என்ன 3,3 தான் இருக்குது, அதனால் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் 3, அதாவது 3 ரோ 3 காலம் இருக்குது. இதில் எது மினிமம்னா ரெண்டுமே 3 தான் இருக்கிறதால லெஸ் தென் ஈக்குவல் டு 3, அதாவது 3யாக இருக்கலாம் நம்மளுக்கு ரேங்க்கு, இல்லை 3யை விட கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ கன்சிடர் தி தேர்ட் ஆர்டர் மைனர். ஸோ தேர்ட் ஆர்டர் மைனர்னால் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம டிட்டர்மினேஷன் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0 வருமா இங்கே. ஸோ 0 பண்ணோன்னா நமக்கு 0 ஆகிடும், இருந்தாலும் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 0 பண்ணோம்னா இங்கே 4, -6, 1, 5 வருமா. அடுத்தது -1 எடுத்துக்கிறோம். -1 இங்கே ஒரு மைனஸ் வரும், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ன்னு தானே வரும் நம்மளுக்கு. அப்போ இங்கே மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ்க்காக தான் +1 எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும், இந்த காலம் இந்த ரோ வராது. 2, -6, 1, 5 +5. ஸோ இந்த காலம் இந்த ரோ வராது. 2, 4, 1, 1 எடுத்து ரைட் பண்ணியிருக்கோமா. ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா இது 0 ஆகிடும், அதனால் 0ன்னு போட்டுக்கிறேன். 1 இதை மல்டிபிள் பண்ணோன்னா 10, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அகைன் இங்கே ஒரு மைனஸ் வருது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 10 + 6 + 5 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே 2, இங்கே -4. ஸோ ஆட் பண்ணோன்னா 16 - 10 நம்மளுக்கு 6 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஆர்டர் மைனர் 0 ஆகலை. ஸோ தேர்ட் ஆர்டர் மைனர் 0 ஆகலைன்னா நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாமா, தேர் இஸ் தேர்ட் ஆர்டர் மைனர் இஸ் நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு. ஸோ தேர் இஸ் த மைனர் ஆஃப் ஆர்டர் 3 விச் இஸ் நாட் 0. ஸோ நம்மளுக்கு ரோ ஆஃப் ஏ வந்து என்ன நம்மளுக்கு இருக்கும், 3. ஓகேவா? அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.4. ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லெட் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் எடுத்து ரைட் பண்ணிடலாம். 5, 3, 0, 1, 2, -4, -2, -4, 8. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்ன, 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ரோ ஆஃப் ஏ ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு மினிமம் 3, அதாவது m, n. இதில் எது மினிமமோ அதை எடுத்து ரைட் பண்ணுவோம். இங்கே நமக்கு 3 தான் இருக்குது, 3 ரோ 3 காலம் தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். கன்சிடர் தி தேர்ட் ஆர்டர் மைனர். ஸோ மேட்ரிக்ஸை நம்ம டிட்டர்மினேஷன் பண்ணுறோம். ஸோ 5 எடுத்துக்கிறோம். 5 டிட்டர்மினேஷன் பண்ணோம்னா 5 எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலம் இந்த ரோ வராதா. ஸோ 2, -4, -4, 8, இங்கே -3. ஸோ இதை எடுத்துட்டோம்னா 1, -4, -2, 8 வருது. 0 எடுத்தோம்னா இது ஃபுல்லுமே 0 ஆகும். இந்த காலம் இந்த ரோ இதை எழுத மாட்டோம். 1, 2, -2, -4 எழுதியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணக்குள்ளே மெயின் லைனில் மல்டிபிள் பண்ணுவோம். 16 வருது. இங்கே மல்டிபிள் பண்ணால் -4 × -4 ப்ளஸ் ஆகிடுது. இங்கே ஒரு மைனஸ்க்காக தான் -16. -3 × 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, தென் இங்கே ஒரு மைனஸ்க்காக தான் -8, தென் ப்ளஸ். இது 0வால் மல்டிபிள் பண்ணக்குள்ள எல்லாம் 0 ஆகிடும். 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ 16 - 16 0, இதுவும் 0 ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு தேர்ட் ஆர்டர் மைனர் என்ன ஆகிடுது அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ சின்ஸ் தி தேர்ட் ஆர்டர் மைனர் வந்து 0 ஆனதால் ரோ ஆஃப் ஏ கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவா இருக்காது, 3யாக இருக்காது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு தேர்ட் ஆர்டர் மைனர் 0 ஆகிடுது. அதனால் ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். கன்சிடர் எ செகண்ட் ஆர்டர் மைனர். செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை டிட்டர்மினேஷன் பண்ணலாமா. செகண்ட் ஆர்டர் மைனர் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் 2x2 ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 2 ரோ 2 காலம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 5, 3, 1, 2 இதை தான் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து டிட்டர்மினேஷன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மெயின் டைனல் மல்டிபிள் பண்ணோம்னா 10 வரும், சப் டைனல் வந்து 3 வருது. அப்போ 10 - 3 7. ஸோ செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து 0 ஆகலை. ஸோ என்ன எடுத்துப்போம் நம்ம, அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ இதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்று. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிவன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, -1, 3, 2, 4, 1, -2, 3, 6, 3, -7. இதோட ஆர்டர் என்னன்னா, இங்கே எத்தனை ரோ இருக்குது அப்படின்னா 1, 2, 3 ரோ தான் இருக்குது. ஆனால் காலம் வந்து 1, 2, 3, 4. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்ன, 3x4 அப்படின்னு எடுத்து ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ ரோ ஆஃப் ஏ என்ன வரும் நம்மளுக்கு, ரோ ஆஃப் ஏ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு மினிமம் m, n. ஓகேவா?
ஸோ எம் கமா என் அப்படிங்கக்குள்ள இதில் எது மினிமம் அப்போ லெஸ் தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மினிமம் 3,4 3,4 அப்படிங்கல இதில் எது மினிமம் லெஸ் தென் 3 தான், அதாவது 3 தான் மினிமம். அப்போ நம்மளுக்கு 3,4ன்னு வருமா, இதில் ரெண்டுத்தில் எது மினிமம்னா 3ன்னு எடுத்துருவோம். அதனால தான் இங்கே 3ன்னு எடுத்துருக்கேன். ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் 3, அதாவது ரோ வந்து நம்மளுக்கு ரேங்க் வந்து 3ஆக இருக்கலாம், 3ஐ விட கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 3. ஸோ கன்சிடர் தி தேர்ட் ஆர்டர் மைனர். ஸோ எடுத்து ரைட் பண்ணிக்கலாமா? 1 1 2 minus 1 2 4, அதாவது தேர்ட் ஆர்டர் மைனர் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எடுத்துப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ரோ 3 காலம் மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? அதாவது 1 2 minus 1 2 4 1 3 6 3 இதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த காலம் மட்டும் விட்டுருவோம். இது வந்து நம்மளுக்கு 0 ஆகலை அப்படின்னா நம்ம இதோட முடிச்சிடலாம். சப்போஸ் 0 ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ஃபஸ்ட்டு காலமை விட்டு, ஓகேவா, ஃபஸ்ட்டு காலம் விட்டு ரிமைனிங் இருக்கிற காலம் மட்டும் எடுத்து டிட்டர்மினேஷன் பண்ணுவோம். அடுத்தது வந்து இந்த செகண்ட் காலமை விட்டுட்டு பண்ணணும். மற்ற 3 காலமை மட்டும் எடுத்து பண்ணுவோம். அடுத்தது வந்து தேர்ட் காலமை விட்டுட்டு பண்ணுவோம். இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணால் எல்லாமே 0 ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து தேர்ட் ஆர்டர் மைனர் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஓகேவா? 0 ஆகலினா தேர்ட் ஆர்டர் மைனர் இஸ் நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லிடுவோம். Consider the third order minor 1 2 minus 1 2 4 1 3 6 3. ஸோ இதையும் டிட்டர்மினேஷன் பண்ணுறோம். டிட்டர்மினேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 டிட்டர்மினேஷன் பண்ணக்குள்ள 4 1 6 3 கிடைக்குது. -2 இதை டிட்டர்மினேஷன் பண்ணக்குள்ள இந்த காலம் இந்த ரோ வராது. 2 1 3 6 3 3ன்னு வருது. அடுத்து -1 இதை எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு 2 4 3 6ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 1 4 × 3 12 is 1 -6 -2 6 minus 3 minus 1 12 minus 12. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணால் இங்கே 6 கிடைக்குதா, இங்கே 3 கிடைக்குது, இங்கே 0 வருது. அப்போ 6 minus 6 0. ஸோ அது இப்போ வந்து செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் மைனர் ஃபஸ்ட்டு இது நமக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் காலமை விட்டுட்டு ஃபஸ்ட் காலமில் செகண்ட் காலமை விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 2 3 -1 1 3 3 2 7. ஓகேவா? ஸோ இதையும் டிட்டர்மினேஷன் பண்ணுறோம். டிட்டர்மினேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ரோ இந்த காலம் வராதா. 1 -2 3 -7 +1, அதாவது இங்கே -1 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போ +1 இதுக்கு இது வராது. 2 -2 3 -7. நெக்ஸ்ட்டு 3க்கு எடுத்தோம்னா 2 1 3 3ன்னு வரும். அதுதான் இங்கே எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா மெயின் டைனல் -7 சப்டைனல் மல்டிபிள் பண்ணால் -6, இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போ +6 அப்படின்னு எடுத்துப்போமா. +1 இங்கே மெயின் டைனல் மல்டிபிள் பண்ணோம்னா -14, இங்கே மல்டிபிள் பண்ணோன்னா -6, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால +6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். +3 இங்கே 6 -3. ஸோ -1 இங்கே -8 3. ஸோ -9 +9 வருது. இதுவும் 0 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் காலமை விட்டுட்டு எடுத்துக்கலாம். 1 2 3 3 2 4 6 3 -2 -1. ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா 1க்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். 1 பண்ணோம்னா 4 -2 6 -7 வரும். 2க்கு எடுத்தோம்னா -2 × 2 -2 3 -7 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3 எடுத்துக்கிட்டோம்னா 2 4 3 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா -28 12 +12 அப்படின்னு வருது. -2 -14 +6 +3 12 -12 28 12 -16 வருதா. இங்கே -8 இது 0 ஆயிடுது. 12 -12 0 ஆயிடுது. ஸோ -16 +16 0, இதுவும் 0 ஆயிடும். இப்போ அடுத்தது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் மைனரில் ஃபஸ்ட்டு காலமை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் பண்ணால் 2 எடுத்துக்கிறோமா. 2க்கு டிட்டர்மினேஷன் பண்ணோம்னா இது வராது, இதுவும் வராது. அப்போ என்ன வரும், 1 -2 3 -7 எடுத்து ரைட் பண்ணியிருக்கோமா. -1ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதுகிறோம். ஸோ என்ன 4 -2 6 -7. அடுத்தது 3க்கு எடுத்துட்டோம்னா 4 1 6 3 ரைட் பண்ணியிருக்கோமா. ஸோ 2 எடுத்துக்கிறோம். மல்டிபிள் பண்ணோம்னா -7 +6 +1 × -28 +12 +3 12
6 ஓகேவா மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேவா 4 × 7 28 வரும் 6 × 2 12 வரும் அதான் போட்டிருக்கேங்க ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் -1 வருது -1 × 2 -2 இங்கே வந்து -16 ப்ளஸ் இங்கே 6 கிடைக்குது ஸோ ஆட் பண்ணோன்னா -18 3 × 6 இங்கேயும் 18 வருது அப்போ -18 ப்ளஸ் 18 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்குது ஸோ நமக்கு தேர்ட் ஆர்டர் மைனர் எல்லாமே 0 ஆகிடுச்சு கண்டிப்பாக நம்மளுக்கு ரேங்க் என்னவா இருக்க முடியாது 3 இருக்க முடியாது ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ லெட் அஸ் கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்துக்கிறோம் அதில் செகண்ட் ஆர்டர் மைனர் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ 3x3 மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு 3x4 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 ரோ 2 காலம் ஸோ அதாவது இதில் 1 2 2 4 இது வந்து நம்ம பார்த்தோம்னா இதை ஃபஸ்ட்டு 2 ரோ 2 காலம் எடுத்துக்கிட்டோம்னா 4 வருமா அதாவது இங்கே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் 1 2 2 4 இதை நம்ம டிட்டர்மினேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 - 4 0 ஆகிடும் இந்த செகண்ட் ஆர்டர் மைனஸ் 0 ஆகிடுது அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறேன் நான் 2 - 1 4 1 இதை எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே 0 ஆகுதா இல்லைன்னு பார்க்கணும் ஸோ அதனால் செகண்ட் ஸோ இதை எடுத்துட்டோம்னா 2 - 1 4 1 இருக்குது அப்போ 2 + 4 அதாவது மல்டிபிள் பண்ணால் 2 கிடைக்குதா இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +4 2 + 4 6 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இது 0 ஆகல ஸோ செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து இஸ் நாட் 0 ஸோ தேர் இஸ் த மைனர் ஆஃப் ஆர்டர் 2 விச் இஸ் நாட் 0 ஸோ ரேங்க் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 ஓகேவா Next example 1.6 find the rank of matrix A equal to 1 2 3 2 3 4 3 5 7 கொடுத்துருக்காங்க இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா 3 row 3 column இருக்கு ஓகேவா the order of A is 3 × 3 matrix அப்போ இதோட ரேங்க் என்னவா இருக்கும் row of A less than equal to 3 அதாவது row of A less than equal to minimum of m, n ஃபார்முலா ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது 3 காலம் 3 ரோ தான் இருக்குது ஸோ அதனால் லெஸ் தென் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம என்ன ஃபார்மேட்டில் எடுத்துகிறோம் எக்ஸலன் ஃபார்மேட்டில் ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ கிவன் மேட்ரிக்ஸை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன் எக்ஸலன் ஃபார்மேட் அப்படின்னு ஸோ ஏ ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே சிம்லர் ஏ ஈக்குவல் டு 1 2 3 2 3 4 3 5 7 நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த எலமெண்ட்டு தான் எடுத்துப்போம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் 1 அப்படின்னு இருக்கணும் ஸோ 1 இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் இது 1ன்னு இருக்கான்னு பார்ப்போம் தென் இது 1 தான் இருக்குது ஸோ அதனால் இதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் 1 2 3 செகண்ட் ரோவை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா R2 tends to R2 - 2R1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா R2 எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன் 2 R2ல எனக்கு என்ன இருக்குது 2 இருக்கா என்னதால மல்டிபிள் பண்ணுறோம் 2 இந்த 2ஆல் ஏன் மல்டிபிள் பண்ணுறோன்னா இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 2 தான் இருக்குது அந்த 2ஆல் இங்கே வந்து 1 தானே இருக்குது அப்போ இதோட மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இது 0ன்னு ஆகிடும் அதனால தான் அப்படி பண்ணுறோம் ஸோ R2 tends to R2 - 2R1 இங்கே R2 என்ன இருக்குது நம்மளுக்கு 2ன்னு இருக்குது -2 இன்ட்டு R1 வந்து 1 அப்போ இன்ட்டு 1 மல்டிபிள் பண்ணால் 2 - 2 0 ஆகிடுதா நெக்ஸ்ட்டு R2ல என்ன இருக்குது இங்கே 3 இருக்குது -2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா -2 இன்ட்டு 2 4 2 இன்ட்டு 2 4 அப்போ 3 - 4 -1 நெக்ஸ்ட்டு இங்கே R2ல என்ன இருக்குது 4 இருக்கா மைனஸ் என்னத்தால் மல்டிபிள் பண்ணுறோம் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் இங்கே என்ன நம்பர் இருக்குது 3 அப்போ -2 இன்ட்டு 3 6 அப்போ 4 - 6 -2 ஓகேவா ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு எலமெண்ட் 0 -1 -2 நெக்ஸ்ட்டு R3 எப்படி ரைட் பண்ண போகிறோம் R3 நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குது 3 இருக்கா ஸோ R3 - 3R1 அப்படின்னு எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் ஸோ R3 - 3R1 R3 ஃபஸ்ட்டு 3 இருக்கா அப்போ 3 இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் 3 1 தான் இருக்குது அது எது கூட மல்டிபிள் பண்ணுறோம் 3 கூட அப்போ -3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுதா நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் 5 இருக்குது என்னத்தால மல்டிபிள் பண்ணுறோம் -3க்குள்ளே மல்டிபிள் பண்ணுறோம் -3 இங்கே என்ன இருக்குது R1ல 2 இருக்குது அப்போ -3 இன்ட்டு 2 5 5 - 6 -1 செகண்டு தேர்ட் எலமெண்ட் 7 இருக்குது 7 - 3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 3 இருக்கா அப்போ 3 இன்ட்டு 3 9 7 - 9
-2. ஸோ இந்த எலமெண்ட் எடுத்து ரைட் பண்ணிக்கலாமா? 0 -1 -2. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிடலாம். செகண்ட் ரோ வந்து இது 0 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணோம்னா ஒரு ரோ மட்டும் தான் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். ஸோ என்ன எடுத்துக்கலாம்னா செகண்ட் ரோவையும் நம்ம அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா R3, அதாவது இங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பரும் ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ரோ 0 ஆகிடும். அதுதான் அங்கே பண்ண போகிறோம். R3 ஸ்ட்ரிங்ஸ் டு R3 மைனஸ் R2. இங்கே என்ன இருக்குது? 0 இருக்கா? 0 மைனஸ் 0 0 -1. இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு -1ன்னு இருக்குது. ஸோ -1 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ -1 + 1 0 ஆகிடுமா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? -2 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ -2 + 2 0 ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு தேர்ட் ரோ ஃபுல்லுமே 0 ஆகிடுது. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குது? அப்போ அதாவது 0 இல்லாத, அதாவது ஃபுல்லுமே 0 இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ வந்து 0 இல்லாமல் இருக்குது. லாஸ்ட் ரோ வந்து ஃபுல்லுமே 0 ஆகிடுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ வந்து 2. அப்போ நம்மளுக்கு ரேங்க் என்ன? ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ஓகேவா? ரேங்க் வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா தி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேங்க் வந்து நம்மளுக்கு 2, ரோ ஆஃப் ஏ = 2 அப்படின்னு எடுத்து ரைட் பண்ணிப்போம்.